ஹாய், செமிகண்டக்டரில் கேட்ட ஒரு கொஷின் தான். எங்கே கேட்டிருந்தாங்கன்னா ஜேஇ மெயின் 2015 அதில் கேட்டிருந்த கொஷின் தான். கொஷின் என்னன்னா, இன் அன் அன்பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் எலக்ட்ரான் டிஃப்யூசஸ் ஃப்ரம் என் ரீஜியன் டு பி ரீஜியன் பிகாஸ். அதாவது அன்பயாஸ்ட்னா அந்த டயோடை வந்து நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலக்ட்ரான்ஸ் வந்து என் சைட்லேருந்து பி சைட் டிஃப்யூஷன் ஆகுது. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தான் அந்த பிஎன் ஜங்ஷனே ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? அது எதனால் அப்படின்னு ஆப்ஷன் என்னன்னா, எலக்ட்ரான்ஸ் கான்சன்ட்ரேஷன் இன் என் ரீஜன் இஸ் மோர் as compared to that in பி ரீஜன். ஆக்சுவலி இதுதான் ஆன்சர். ஓகே, ஏன்னா நமக்கு ஒரு ஹீட் தெரியும். ஹீட் வந்து எங்கே ஃப்ளோ ஆகும்? ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சர். அது மாதிரி ஏர் இங்கே ஃப்ளோ ஆகும், லைக் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர். அதே மாதிரி சார்ஜ் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியல். சிமிலர்லி இந்த கேரியர்ஸும் ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது என் சைடில் ஜாஸ்தி எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பி சைடுக்கு போகும். சிமிலர்லி ஹோல்ஸ். ஓகே, ஹோல்ஸ்ன்றது ஒரு வேக்கன்சி தானே, அது எப்படி மாறும்னா எகெயின் இந்த கான்சன்ட்ரேஷன் கான்செப்ட் தான். இங்கே ஹோல்ஸ் கம்மியாக இருக்குது, இங்கே ஹோல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இங்கே மைனாரிட்டி கேரியர்ஸ், இங்கே மெஜாரிட்டி கேரியர்ஸ். ஸோ அதுபடி அந்த கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ்னால தான் நமக்கு அந்த சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகி அந்த டிப்ளிஷன் ரீஜன், அந்த பேரியர் பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதே இந்த இடத்துல அன்பயாஸ்டுக்கு பதிலாக பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆன்சர்? நானே சொல்கிறேன். என்ன ஆன்சர்னா, எலக்ட்ரான்ஸ் ட்ராவல்ஸ் அக்ராஸ் த ஜங்ஷன் டியூ டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஏன்னா நம்ம பயாஸ்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வோல்டேஜ் கனெக்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தரோம். இப்படி தானே இருக்கும் பிஎன் ஜங்ஷன் டயோட். அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இந்த சைட் பி, இந்த சைடு என்ன, இந்த சைடு நமக்கு வந்து நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும். கரெக்டாக? இந்த சைடு நமக்கு பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும். இந்த சைடு நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இந்த சைடு நமக்கு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போது டியூ டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகும். முன்னாடி அன்பயாஸ்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகாதில்ல, அதுக்கு பேர் டிஃப்யூஸ். இதுக்கு பேர் ட்ரிஃப்ட்டு. அதாவது நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி படிச்சிருப்பீங்களா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில், சேம் கான்செப்ட் தான். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோர் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. ஈவன் தோ இது தியரி கொஷினாக இருந்தாலும் இதுக்கு பிஹைண்டில் நிறையா ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.